வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் வங்கிகளில் வைப்பீடு செய்கின்ற போது நாம் ஒருவரை நாமினியாக நியமனம் செய்கின்றோம். அந்த நாமினி என்பவரின் பங்கு என்ன என்பதை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நான் தற்போது மேற்கொண்டிருக்கின்றேன். வங்கியில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு தொகை வைப்பீடு செய்கின்ற நபர் அவ்வாறு வைப்பீடு செய்கின்ற போது தமக்கு பின்னிட்டு இதை நிர்வகிக்கக்கூடிய வகையில் ஒரு நபரை நாமினியாக தேர்ந்தெடுக்கப்படுவது உண்டு. வங்கியும் அவ்வாறு வைப்பீடு செய்கின்ற போது, சார் இதற்கு நாமினி பேர் யாருன்னா சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அவ்வாறு நாமினியாக நியமிக்கப்படக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டும். நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கும் பட்சத்தில் அனைத்து வகையிலும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு நாமினியாக செயல்படப்படக்கூடியவரின் அவருடைய பங்கு என்ன என்பது குறித்து பார்க்கின்ற போது, வைப்பீடு செய்த நபர் அந்த வைப்பீடு தொகை எவ்வளவு காலத்திற்கு வைப்பீடு செய்கின்றாரோ அந்த காலம் முதிர்வடைந்தவுடன் அந்த வைப்பீடு தொகை செய்த நபர் வைப்பீடு செய்த தொகையை வங்கியிலிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வைப்பீடு தொகையை பெறுவதற்கு முன்பாக வைப்பீடு செய்த நபர் எதிர்பாராத சூழலில் அவர் இறந்து விடுகிறார் என்று சொன்னால், அந்த நிலைமையில் அதுபோன்ற சூழலில் இவர் யாரை நாமினியாக நியமனம் செய்துள்ளாரோ அந்த நபர் செயல்பட வாய்ப்பு உள்ளது. அவர் எவ்வாறு செயல்படணும்னா, இறந்து போன நபர் வைப்பீடு செய்த தொகைகளை நாமினி என்ற முறையில் அவர் எடுத்து அந்த பணத்தை செலவழிக்க முடியாது. வைப்பீடு செய்த நபருக்கு ஒரு பாதுகாவலராக அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ் என்ற முறையில் அந்த பணத்திற்கு செயல்பட முடியுமே தவிர அவர் சொந்தம் கொண்டாட முடியாது. தனக்குத்தான் நாமினி என்ற முறையில் அந்த பணம் என்னை வந்து சேர வேண்டும் என்று உரிமை கொண்டாட முடியாது. அப்படின்னா அந்த பணத்தை யார் சார் உரிமை கொண்டாட முடியும்? வாரிசுகளுக்கு தனியாக எழுதி வைக்கல, வாரிசுகள் உரிமை கொண்டாடுறதுக்கும் அவர் அது மாதிரி எழுதி வைக்கல. ஆனால் வாரிசுகளெல்லாம் விட்டுட்டு நாமினின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி கொண்டாந்து இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ அவர் இறந்து போயிட்டார். அப்போ வாரிசுகளுக்கு அந்த பணம் கிடைக்காதா? இப்படி ஒரு சிலருக்கு சந்தேகம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அந்த சந்தேகத்தை தீர்க்கணும்னா இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட சட்ட தலைப்புகள் வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். எப்படின்னா, வைப்பீடு செய்த நபர் வைப்பீடு காலத்திற்குள், அதாவது முடிவதற்கு முன்பாகவே இறந்து விட்டால் அந்த பணம் அந்த வைப்பீடு செய்த நபரின் உண்மையான சட்டபூர்வமான வாரிசுதாரர்கள் யார் யார் என்பதை அறிந்து அவர்களை அணுகி அவர்களிடம் இறந்து போன நபரின் வாரிசுகள் இவர்கள்தான் என்பதற்கு உரிய ஆதாரங்களை அனைத்தும் எடுத்துக்கொண்டு சட்டபூர்வமான வாரிசுகளையும் அழைத்து கொண்டு வங்கியில் உரிய மனுக்கள் மூலம் சமர்ப்பித்து அந்த வைப்பீடு செய்த தொகையை உரிய வாரிசுதாரர்களிடம் பெற்றுத்தர வேண்டிய பணி இந்த நாமினிக்கு உள்ளது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாமினின்னு போட்டோடனே அவருக்கே எல்லா தொகையும் சொந்தமானது, அவரே அனுபவிக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க.
உண்மையான வாரிசுதாரர்கள் யாரோ அவங்கள பார்த்து கூட்டிகிட்டு வரணும். இந்த கூட்டிகிட்டு வந்து வாரிசு இவங்க தான் சொல்லி சமர்ப்பிக்கணும். அதை வந்து பேங்க்கும் வந்து உரிய விசாரணை மேற்கொண்ட பின்னாடி தான் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வாரிசு சப்மிட் பண்ணதில் ஏதாவது சிக்கல் வந்து யாராவது அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்கன்னா கோர்ட்டில் போய்ட்டு லீகல் ஆஸ் யாருன்னு சொல்லிட்டு உரிய சர்டிஃபிகேட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அங்கே என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர்ஸ் பாஸ் பண்ண பிறகு சர்டிஃபிகேட் வரும் இல்லையா, அதை வச்சு தான் நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து பணத்தை வாங்க முடியும். அதனால் நாமினியாக போட்டுக்கிட்டோம்னா நாம் தான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நாமினியாக இருக்கிறதுனால யார் உங்களை நாமினியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அவங்க சொத்துக்களை விற்கிறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா இறந்து போனவருடைய வாரிசுகள் தான் விற்க முடியும். வாரிசுகள் மூலமாகத்தான் விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யலாம் முடிய, மற்றபடி நாமினிக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி செயல்படலாம், அவ்வளோதான். இதுக்கு தான் வந்து நாமினியை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதே யாருன்னா ரொம்ப நம்பிக்கையான ஆட்களை தான் வந்து நாமினியாக போடணும். வேறு யாரையோ போடுறதுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே போட்டுடலாம். அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல நண்பர்கள், எதிர்காலத்தில் வெல்விஷராக இவங்களாம் இப்படி இருப்பாங்க. அது யார் என்னன்னு பார்த்து பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.